இங்க ஹீரோவோ செம பெரிய பணக்காரனா இருக்கான். அவங்க அப்பா இறந்து போயிடுறாங்க. அவங்க அம்மா வந்து சின்ன வயசுலயே ஓடி போயிடுறாங்க. இதனால இவன வளர்த்தது ஃபுல்லாமே அவங்க மேனேஜர் தான். இவன் எந்நேரமும் குடிச்சிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன் கூட குடிச்சிட்டு வீட்ல வந்து படுத்து கிடக்கிறதுன்னு இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு டைம்ல ஹீரோ ஃப்ரெண்டோட பசங்கள்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அப்ப அவன் ஃப்ரெண்டு கேட்டதுனால அவங்கள இவங்க வீட்லயே ஸ்டே பண்ண வச்சிருக்கான். வந்த பசங்க எல்லாருமே ஹீரோ கிட்ட ரொம்ப பாசமா இருக்காங்க. அதுலயும் ஒரு பையன் இவனுக்கிட்ட முத்தம் குடுத்துட்டு எப்பயுமே சுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு டைம்ல லீவ் எல்லாம் முடிஞ்சு அவங்க திரும்பி கிளம்புன உடனே ஹீரோக்கு ரொம்ப மனசு சங்கடமாயிடுது. இந்த பசங்க இருக்கும்போது வீடு நிறைஞ்சிருந்ததே இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கேன்னு சொல்லி. ஹீரோ அதனால ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்கறான், உன் பையன்ல ஒருத்தனை மட்டும் எனக்கு தத்து கொடுத்துடுறியா? வீடே ஒரு மாதிரியா இருக்கு. சொத்துல கூட பாதி எழுதி வச்சிடறேன். நான் செத்ததுக்கு அப்புறம் எல்லா சொத்தும் அவனுக்கு தான் போது அவன் தரமாட்டேன்னு சொல்லிடுறான். நான் பசங்களை வேணா கொடுப்பேன். ஆனா என்னைக்குமே அவனுங்க என்னதான் அப்பான்னு கூப்பிடுவானுங்க. உன்னை கூட மாட்டானுங்க. ஹீரோ கஷ்டமாயிருது. ஹீரோவும் சரி பேசாம ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கலாம்னு சொல்லி அனாதை இல்லத்துக்குலாம் சுத்திக்கிட்டு இருக்கான். தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் கூப்பிட்டு சொல்றாரு, உன்னோட குழந்தைய நம்ம பெத்து எடுக்கலாம். வாடகை தாயை மட்டும் ஒருத்தங்களை பார்த்துட்டோம்னா உனக்கே நல்லபடியா ஒரு குழந்தைய நம்ம பெத்து எடுத்துருவோம்னு உடனே ஹீரோக்கும் நல்லபடியா யோசனை வருது. அப்ப தேடிக்கிட்டு இருக்க சமயத்துல தான் ஒரு பொண்ணு ஒருத்தி கிடைக்கிறா. அவங்க புருஷனுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியரா இருக்கு. அந்த கிட்னியை மாத்தன்றதுக்காக காசுக்கு ரொம்ப கஷ்டப்படுறா. ஹீரோ இதான் சாக்குன்னு சொல்லி அந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கிறான். அந்த பொண்ணை கூட்டு உட்கார வச்சு 2 லட்ச ரூபா காசும் கொடுத்து ஒரு பாண்டு பத்திரத்துல 10 மாசத்துக்கு ஃபுல் டேக் ஓவர்ல நாங்க தான் இருப்போம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை எங்களுக்கு தான் சொந்தம்னு எழுதி வாங்கிக்கிறாங்க. மெடிக்கல் ப்ரொசீஜர்லாம் ஸ்டார்ட் ஆகி அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆயிடுறா. அந்த காசை வச்சுட்டு அவங்க புருஷனுக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்காக போற சமயத்துல அந்த பொண்ணு ரொம்ப சோகமா இருக்கா. ஹீரோ கிட்ட மூஞ்சி காமிச்சிக்கிட்டே இருக்கா. ஹீரோ சொல்லிடுறா, நீ சோகமா இருந்தா என் குழந்தைக்கு தான் அஃபெக்ட் ஆயிடும். இதுக்கப்புறம் நீ இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி 10 மாசம் நீ என் வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி இந்த பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு ஆளுங்கெல்லாம் போட்டு புருஷன் கிட்ட இருந்து பிடிச்சு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான்.